இந்த கிளாஸ்ல டாட் குர்த்திக்கு எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனிங் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபோல்டிங் ஏரியா, இந்த சைடு இருக்கிறது ஓப்பன் ஏரியா. ஸோ ஃபோல்டிங் ஏரியால மேல வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய அப்பர் பஸ்ட் எவ்வளோன்னு பாருங்க. ஸோ அப்பர் பஸ்ட் டிவைடட் பை 12, 32 divided by 12. எனக்கு வந்து 32 அப்பர் பஸ்ட். ஸோ அதை 12ஆல டிவைட் பண்ணா எனக்கு 2.6 கிடைக்குது. ஸோ நான் வந்து 2.6 இப்போ நெக்குக்கு வைக்கிறேன். இதேவே ஷோல்டர் ஸ்ட்ராப்புக்கு வச்சுக்கலாம். சேம் 2.6. பேக் நெக் எடுத்துக்கலாம். பேக் நெக் 5 வைக்கிறேன். ஸோ பேக் வந்து யூ நெக் தான் வைக்க போறேன். ஓகே, ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல ஒரு யூ போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல சென்டர் பஸ்ட் டிவைடட் பை 6 போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து சென்டர் பஸ்ட் அப்பர் பஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான், அதனால நம்ம 32வே போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன சென்டர் பஸ்ட்டோ நீங்க போட்டுக்கோங்க. டிவைடட் பை 6, 5.3. ஸோ இங்க இருந்து 5.3 மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங் பஸ்ட் தான் எடுக்கணும். ஸோ அப்பர் பஸ்ட் கூட 1.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். 32 பிளஸ் 1.5 இன்ச் நான் வந்து ஸ்டிச்சிங்காக ஆட் பண்றேன். இப்போ 33.5 தான் இப்போ நான் எடுத்துக்குவேன். அதை 4ஆல டிவைட் பண்ணும் போது 8.3. ஆக்சுவலி நம்ம வந்து 32 தான் பஸ்ட் ரவுண்ட் இல்லைங்களா? கரெக்டான பஸ்ட் ரவுண்ட் 32 தான். அதை 4ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 தான் கிடைக்குது. இப்போ 8.3 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 1/4 இன்ச் வந்து லூஸ் கொடுக்கும். ஒரு பக்கம் 1/4 இன்ச்னா டோட்டலா 4 சைடுக்கும் 1 இன்ச் வந்து நமக்கு லூஸ் கொடுக்கும். ஸோ இப்போ 8 அப்படின்னா இங்க தான் வருது 8. இதுதான் ஆக்சுவல் மார்க்கிங். இது வந்து ஸ்டிச்சிங்காக நம்ம லூஸ் விடுறோம். ஸோ இப்போ 8.3 தான் என்னோட மார்க்கிங். நான் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பிளவுஸ் மாதிரி கொஞ்சம் ஃபிட்டிங்கா போடணும் அப்படின்னு நினைச்சா நம்ம வந்து கீழே ஒரு 1/2 இன்ச் ஸ்லோப் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பிளவுஸ் மாதிரி தான் போட போறோம். ஸோ நம்மளுடைய அப்பர் பஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 24, 1.3 மைனஸ் 0. ஆக்சுவலி பேக் சைடுக்கு வந்து அப்படியே போடலாம். ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் 0.5 மைனஸ் பண்ணணும். இப்போ நமக்கு 1.3 கிடைச்சிச்சு. பேக்ல 1.3 வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து அதுல இருந்து 0.5 மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 32வை 24ஆல டிவைட் பண்ணி அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். 1.3. ஸோ இங்க இருந்து அப்படியே ஸ்லோப்புக்கு போய்க்கலாம். ஓகே, இப்போ ஷோல்டர்ல இருந்து சென்டர் ஹிப் ரவுண்ட் எவ்வளோன்னு பாருங்க. ஷோல்டர்ல இருந்து ஹிப் வந்து 15. ஸோ ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம்.
இதுல ஹிப் ரவுண்ட், சென்டரோடைய ஹிப் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 29. ஸோ 29 அது கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணோம் இல்லைங்களா? 29 plus 1.5 ஆன்சர் டிவைடட் பை 4. எனக்கு வந்து 7.6 கிடைக்குது. இங்க இருந்து 7.6. அடுத்து அண்டர் ஹிப் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். அண்டர் ஹிப் ரவுண்ட் அண்ட் ஷோல்டர்ல இருந்து அண்டர் ஹிப்போட ஹைட். ஸோ ஷோல்டர்ல இருந்து 17.5 கிடைக்குது. ஸோ ஷோல்டர்ல இருந்து அண்டர் ஹிப் 17.5 ஹைட்டு. ஸோ அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த அண்டர் ஹிப்போட ரவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ அண்டர் ஹிப் ரவுண்ட் 34 plus 1.5 inch. Answer divided by 4. 8.8. இந்த இடத்துல 8.8 மார்க் பண்ணும். ஓகே, ஸோ ஷோல்டர் டு வேஸ்ட் வந்து 13. ஸோ இது வந்து 26. இதோட ரவுண்ட் 26. இப்போ 26 plus 1.5 ஆன்சர் டிவைடட் பை 4. 6.8. இந்த இடத்துல 6.8 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஸோ இது ஒரு லைட்டா பெண்ட். ஓகே, இப்போ டோட்டல் நம்ம டாப்போடைய டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்க்கணும். அதுல இருந்து ஒரு 4 or 5 இன்ச் வந்து லைனிங்ல கம்மி பண்ணிக்கலாம். ஒரிஜினல் கிளாத்ல கரெக்டான எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சீட் ரவுண்ட் வந்து ஒரு சிலருக்கு சீட் பெருசா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சீட் ரவுண்டு சீட்டோட ஹைட்டும் மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு ஓப்பன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு சிலருக்கு இங்க ஓப்பன் ஸ்டார்ட் ஆனா ஓகே, ஒரு சிலர் வந்து இல்ல வேண்டாம்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு சீட் ரவுண்டும் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க் பண்ணணும். இப்போ என்னோட சீட் ரவுண்ட் வந்து ஷோல்டர் டு சீட் வந்து 23. இப்போ 23 இங்க வருது. ஸோ இந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா மட்டும். இப்போ ஒரு சிலருக்கு அங்க ஓப்பன் வேணாம்னு நினைப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஓப்பன் வர மாதிரி வச்சுக்கலாம். இல்லை இது ரெண்டுக்கும் இடையில கூட நம்ம ஓப்பன் வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 35.5 plus 1.5 ஆன்சர் டிவைடட் பை 4. 9.25. ஸோ 9.25 மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து இங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டோடைய மிட் பாயிண்ட்ல நம்ம இங்கேயும் ஓப்பன் வச்சுக்கலாம், இல்லை இங்கேயும் ஓப்பன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாப்போடைய டோட்டல் லென்த் வந்து 40. நமக்கு வந்து 37 இருக்கு. நம்ம வந்து இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து கம்மியா இருந்தா போதும். லைனிங்ல வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் இருக்க தேவையில்லை. ஸோ மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுறலாம். அப்போ 36 தான் இருக்கு. என்னோட லைனிங்கோட ஹைட் 36 தான், பட் எக்ஸாக்ட் ஹைட் 40. ஸோ ரிமைனிங் 4 இன்ச் வந்து நம்ம ஒரிஜினல் கிளாத்ல எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவும் இல்லாம ரொம்ப கிராஸாகவும் எடுக்காம ஓரளவு இந்த இடத்துல மீடியமா ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாலாம் எடுக்க வேண்டாம், லைட்டா இப்படி எடுத்தா போதும். ஸோ ரொம்ப கம்மியா எடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரெயிட் ஆயிரும். ரொம்ப அதிகமா எடுத்தீங்கன்னா இப்படி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வேண்டாம், இதுவும் வேண்டாம், இது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்படி ஓரளவு எடுத்தா போதும். நெக்ஸ்ட் இங்க சைட்ல வந்து 1.5 இன்ச் விடணும்.
ஓகே, சோ இது வரைக்கும் 1.5 இன்ச் விடலாம். ஓப்பன் எங்க தேவையோ அது வரைக்கும். சோ ரிமைனிங் பிளேஸ் இங்க வந்து 1 இன்ச் விட்டாவே போதும். சோ இதை அப்படியே எடுத்துட்டு வந்து கரெக்டா இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டா வரும். ஓகே, சோ ஓப்பன் வரைக்கும் தான் 1.5 இன்ச் வேணும். கீழே வந்து 1 இன்ச் போதும். இது வந்து பேக். ஃப்ரண்ட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் எடுத்து. So seam allowance 1/2 inch. ஓகே, நெக் மட்டும் கட் பண்ண வேண்டாம். நமக்கு இந்த இடத்துல எவ்வளவு ஹைட் தேவையோ என்ன டிசைன் தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே சேம் தான், கட் பண்ணிடலாம். இந்த இடம் வரப்ப மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிப்போம். ஏன்னா இது டாட் குர்த்தி, அதனால ஃப்ரண்ட்ல மட்டும்தான் பிடிப்போம், பேக்ல பிடிக்க மாட்டோம். ஸோ ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் செப்பரேட் பண்ணிட்டு பேக்குக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் கட்டிங் போட்டுருவோம். ஃப்ரண்ட்டுக்கு பண்ண வேண்டாம். பேக்குக்கு மட்டும் நெக் கட் பண்ணிக்கலாம். கரெக்டான மார்க்கிங் போட்டுக்கலாம். இதுதான் எக்ஸாக்ட் மார்க்கிங். ஸோ எங்கெங்க மார்க்கிங் நமக்கு தேவையோ அது எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நெக் எவ்வளவு வேணும்னு பாருங்க. ஸோ நான் ஒரு 5.5 வைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க வந்து 2.6 வேணும். நான் வந்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் வைக்க போறேன். ஸோ ஒரு 1/2 இன்ச் முன்னாடியே எடுத்துட்டு
ஓகே. சோ இது எவ்வளவு இருந்துச்சோ அவ்வளோ இங்கேயே வச்சுக்கலாம் ஹைட்டு. சோ பேக்ல ஆர்ம் ஹோல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். சோ 7.5 இருக்கு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம அப்பர் பஸ்ட 24 டிவைட் பண்ணிட்டு அப்பர் பஸ்ட் 24 டிவைட் பண்ணிட்டு ஆன்சர்ல 0.5 மைனஸ் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து 0.8 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச் ஸ்லோப் எடுக்கணும். ஸோ இங்க இருந்து அப்படியே ஸ்லோப் எடுத்தது. ஸோ இங்க 8.5 ஓகே. ஸோ இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். 8 இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் 14.5 தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பேக்ல 7.5 வந்துருச்சு. அப்ப முன்னாடி 7 இருந்தாவே போதும். ஸோ அப்ப 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த 1 இன்ச்சை இப்ப டாட்டா பிடிக்கணும். ஸோ மேக்சிமம் வந்து குர்த்தி போடுற எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் போடுவாங்க. பிளவுஸ் அளவுக்கு ரொம்ப ஃபிட்டிங்காலாம் போட மாட்டாங்க. பட் நான் சுடிதாரும் ஃபிட்டிங்கா தான் போடணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஆர்ம் ஹோலை ரெடியூஸ் பண்ணி பிளவுஸ் மாதிரியே டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் போடலாம். ஸோ இந்த இடத்துல 8 இன்ச் வந்து இருக்கு. நம்ம 7 இன்ச் தான் தேவை. அந்த 1 இன்ச்சை டாட்டா பிடிச்சிடலாம். ஸோ 1 இன்ச் டாட் பிடிச்சி இங்க ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் டு பாயிண்ட் ஹைட் வந்து மார்க் பண்ணுங்க. shoulder to point 9, point to point distance 6, 6ல பாதி 3. ஸோ 3 மார்க் பண்ணுங்க. அந்த 3ல shoulder to point 9 வந்து இங்க மார்க் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் டாட். அண்ட் இப்போ என்ன பண்ணணும்னா இங்க இருந்து பிரின்சஸ் கட்டுக்கு போடுற அந்த ஷேப் இப்படி கொண்டு போகணும். ஓகே. நெக்ஸ்ட் இதையும் இப்படி கொண்டு போய் ஜாயின் பண்ணு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணிருக்கோம்னு தெரியுதா? இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா ஷோல்டர் டு பாயிண்ட் வந்து இங்க 9, அடுத்து இங்க இருந்து பாயிண்ட் டு பாயிண்ட் டிஸ்டன்ஸ் 3. ஸோ அங்க இருந்து இப்படி ஒரு ஷேப் எடுத்து பிரின்சஸ் கட் ஷேப்ல இப்படி கொண்டு வரோம். ஸோ இங்க வந்து டாட் பிடிக்கணும். டாட் பிடிச்சிட்டு ரிமைனிங் நமக்கு 7 இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ 7 இருக்கு. ஓகேங்களா? அங்க பாத்தீங்கன்னா தெரியும் 7 இருக்கு. ஸோ இப்ப கரெக்டா இருக்கும். இப்படிதான் நம்ம டாட் பிடிக்கணும். ஸோ 4 இன்ச் இருக்கு. ஸோ இத இப்படி வச்சுட்டு இப்ப மார்க் பண்ணுங்க. இப்படி வரும். அண்ட் இதுக்கு இப்படி வரும். ஸோ இப்படி கட்டிங் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுதான் டாட். இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஆப்போசிட் சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ இப்படி டேப் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் நமக்கு அந்த ட்ரேஸ் வந்துடும்.
ஸோ இது வந்து யார் பிடிக்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து பிளவுஸ் மாதிரி ஃபிட்டிங் கரெக்டா தான் குர்த்தி போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த எக்ஸ்ட்ராவா வர அந்த சைஸை வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வேண்டாம்னு நினைக்கிறவங்க கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், அப்படியே விட்டுறலாம். ஸோ டாட் குர்த்தி பொறுத்த வரைக்கும் லைனிங்ல டாட் பிடிப்போம், மெயின் ஃபேப்ரிக்ல பிடிக்க மாட்டோம். இதை வச்சு அப்படியே மெயின் ஃபேப்ரிக் கட்டிங் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபோல்டிங் சைட் லைனிங் போட்டாச்சு. மேல டாப்ல இருந்து கீழே வரைக்கும் 40 இன்ச் இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, 40 இருக்கு. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் லைனிங்ல நெக் கட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே ரெடி. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஸ்லீவ்க்கு 1/2 இன்ச் வந்து நம்ம கீழே சீம் அலவன்ஸ் விட்டுருவோம். அண்ட் ஹைட் ஸ்லீவ் லென்த் வந்து 5. ஓகே, அங்கிருந்து ஒரு 2.5 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆர்ம் ஹோல் வந்து டோட்டலா 14.5. ஸோ கால் மார்க் பண்றேன். ஸோ 7.25ல பாதி. அண்ட் அங்கிருந்து ஒரு 1/4 இன்ச் மேல எடுத்துக்கலாம். அண்ட் இதுல பாதி. ஸோ சென்டர்ல இருந்து லைட்டா கீழே எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்ட எடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அண்ட் கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்ட் 10, அதுல பாதி 5. ஸோ 5 எடுத்தாச்சு. 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ். இங்க இருந்து
இப்படி எடுத்துக்கலாம். மேல் பக்கமா மார்க் பண்ணிக்கலாம். இங்கேயும் 3 இன்ச். சோ இங்க இருந்து லைட்டா ஒரு பெண்ட் எடுத்து இப்படி சென்டர்ல ஜாயிண்ட் ஆகும். ஓகே, ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டிச்சிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.